எபிசோட் 1 ஸ்டார்டிங்ல 6 ஃப்ரெண்ட்ஸுங்க சேர்ந்து இவங்க கேங்ல இருக்க ஒருத்தனோட வீட்டுக்கு போறதுக்காக பாட்டு பாடிக்கிட்டே போறாங்க. இவங்க எதுக்காக இந்த கிராமத்துக்கு போறாங்கன்னா, ரவீந்திரநாத் தாகூர் 1940ல நிஷிகாந்தான் சொல்லி ஒரு சிங்கருக்கு ஒரு லெட்டர் போட்டிருக்காரு. இந்த லெட்டர்ல இருக்க விஷயம்லாம் உண்மைதானா, அந்த லேடி அந்த ஊர்ல தான் வாழ்ந்தாங்களான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த 6 பேருமே அங்க போறாங்க. ஊரு பேரு சோனாமுகின்னு சொல்லி கேட்டதுமே ஐயோ இது ரொம்ப மோசமான ஊராச்சு, நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க டிரைவர் அங்க இருந்து கிளம்பிடுறான். இவங்க 6 பேர் மட்டும் ஒரு மீன்பாடி வண்டியில அங்க இருந்து போறாங்க. அரண்மனை படத்துல வர மாதிரி பெரிய பங்களாவையும் காட்டுறாங்க. இவங்க 6 பேருமே அங்கதான் தங்க போறாங்க. அந்த கேர் டேக்கர் கிட்ட இருந்து சாவி வாங்குறாங்க. எங்க 6 பேருக்கும் நைட் சாப்பாடு வேணும்னு சொல்லி கேக்குறாங்க. சரிப்பா ரெடி பண்ணி வைக்கிறேன், ஆனா பசங்க மட்டும் வாங்க, பொண்ணுங்க யாரும் வந்துடாதீங்க, நான் கதவே திறக்க மாட்டேன்றாரு. அந்த பங்களா உள்ளேயும் போய் சுத்தி பாக்குறாங்க. உள்ள பார்த்தா ஃபுல்லா இருட்டாகுது, கரண்ட் வசதியே கிடையாது. இவங்க கேங்ல இருக்க ஒரு பையன் அவங்க அம்மா பாக்கிறதுக்காக போறான். லவ்வர்ஸ் 2 பேரும் தாத்தா கிட்ட சாப்பாடு வாங்குறதுக்காக போறாங்க. பையனை பார்த்து அவங்க அம்மா சந்தோஷப்படுவாங்கன்னு பார்த்தா, நீ எதுக்காகடா இந்த ஊருக்கு வந்த, நீ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே உன்னை சின்ன வயசுல நான் வெளியூருக்கு அனுப்பிச்சிட்டேன்னு சொல்லி திட்டாங்க. நம்ம பரம்பரையில இருக்க ஆம்பளைங்களே இந்த ஊர்ல இருக்க ஒரு பேய் சும்மாவே விடாதா, உங்க அப்பாவை உங்க தாத்தாவை எல்லாருமே இந்த நிஷின்ற பேய் தாண்டா சாவச்சுது, இப்ப நீ வேற இந்த ஊருக்கு வந்துட்ட, இப்ப உனக்கு என்ன போதேன்னு தெரியலன்னு சொல்லி இவங்களும் பயங்கரமா பயப்படுறாங்க. இந்த மூட நம்பிக்கையால தான் நீ இத்தனை வருஷம் என்ன பிரிஞ்சிருக்காமன்னு சொல்லி இவனு திட்டுறான். அப்படிலாம் சொல்லாதப்பா, நிஷின்ற பேய் உண்மையிலேயே இருக்குது, 6 மணிக்கு மேல வெளியே சுத்துறவங்க, பாட்டு பாடுறவங்க, மியூசிக் போடுறவங்க, இவங்க யாருமே அது சும்மா விடாதுப்பான்னு சொல்லி சொல்றாங்க. அம்மா சொல்ற எதுவுமே நம்ப மாட்டான். சரி இங்க இருந்து போயிடாதப்பா, நான் உனக்காக சாப்பாடு ரெடி பண்றப்பான்னு சொல்லி அவங்களும் உள்ள போறாங்க. இவனும் நாளைக்கு நீங்க அரண்மனைக்கு வாங்க, நீங்க நம்பர் எல்லாமே நான் போய் நான் நிரூபிச்சு காட்டுறேன்னு சொல்லி பேப்பர்ல எழுதிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா லவ்வர்ஸ் 2 பேரும் ஜாலியா பாட்டு பாடுறாங்க, ரொமான்ஸ் பண்றாங்க. அந்த தாத்தா வீட்டுக்கு போயிட்டு ஜாலியா சாப்பாடு வாங்கிடுறாங்க. இந்த ஊருல இருக்க நிஷின்ற பேய் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோட குரல்லே நம்ம பேரை சொல்லி கூப்பிடுமா, நம்மளும் திரும்பி பார்த்தா அதே இடத்துல செத்துரும் சொல்லி ஒரு ரூமரே இருக்குன்னு சொல்றாரு. அம்மாவோட பேச்சை கேட்காம வீட்ல இருந்து கிளம்பின பையனை அருண்னு சொல்லி யாரோ கூப்பிடுறாங்க. நம்ம அம்மாவோட குரல் மாதிரி இருக்குன்னு சொல்லி இவனு திரும்புறான். அந்த இடத்துல பார்த்தா நிஷி பேய் இருக்கு. இவனை சாவச்சு அந்த பங்களாக்கு வெளியே தொங்க விட்டுது. அதை பார்த்துட்டு ஒரு பொண்ணும் கத்துறாங்க. அப்படியே இந்த எபிசோட் 1 முடிக்கிறாங்க.